வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகா தாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து மட்டன் நவாபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மட்டன் நவாபி சப்பாத்தி, பரோட்டா, நான், இட்லி, தோசை இதோடலாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ரைஸில் வந்து பிளைன் ரைஸு, கீ ரைஸ், தேங்காய் சாதம், குஸ்கா இதோடலாம் எடுத்துக்கிறதுக்கு அட்டகாசமாக இருக்கும். மட்டன் நவாபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மட்டன் நவாபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. மட்டன் நவாபி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோன்னா இதில் 2 பெரிய வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது போல் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை வந்து எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா டார்க் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அடுப்பு குறைவாகவே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இது போல் வந்து நல்லா டார்க் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சிடலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் வந்து 10 முழு முந்திரி பருப்பு வந்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இது கூட வந்து 10 பாதாம் பருப்பு அதையும் வந்து தண்ணியில் ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா நைஸாக பேஸ்டாட்டம் அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து மட்டன் நவாபி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். மட்டனை 2-3 வாட்டி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வந்து 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது, காரத்துக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றப்பல வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகா வத்தல் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், ஜீரக பவுடர் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். அடுத்து இதில் 5 டேபிள் ஸ்பூன் வந்து நல்ல கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கோம். இந்த கெட்டி தயிரையும் இதில் சேர்த்துடலாம். இது கூடயே வந்து நம்ம பாதாம் பருப்பு, முந்திரி பருப்புலாம் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருந்தா அந்த விழுதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நாம் ஏற்கனவே வந்து வெங்காயத்தை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். இந்த ஃப்ரை பண்ண வெங்காயம் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு அடுத்து இதில் புளிப்புக்காக 1/2 எலுமிச்சம்பழத்தை வந்து சாறு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்த பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மட்டன் பீசஸில் வந்து இந்த மசாலா வந்து நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ இதை எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இது போல் எல்லாத்தையும் நல்லா கலந்த பிறகு இதை வந்து குறைஞ்சது ஒரு 1 மணி நேரமாக வந்து இந்த மசாலாவோட நம்ம நல்லா ஊற விட்டுறணும். மசாலாவோட மட்டன் நல்லா ஊறும் புசல் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது 1 ஹவர் ஊறின பிறகு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோன்னா இதில் 2 துண்டு பட்டை, 6 கிராம்பு, 5 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா பொரிய விட்டுலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் வந்து 2 பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துட்டு இதில் வந்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதிலே வந்து இது கூட வந்து ஒரு பச்சை மிளகா வந்து நான் நீல வாக்கில் வந்து கீறி வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகா எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இது போல் நல்லா வதங்கின பிறகு இதில் வந்து ஒரே ஒரு தக்காளி வந்து சின்ன தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளியும் சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இது போல் எல்லாம் நல்லா வதங்கின பிறகு இதில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து மட்டனை வந்து மசாலாவோட ஊற வச்சுருக்கோம். இது 1 ஹவர் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த மட்டனையும் நம்ம இது கூடயே சேர்த்துடலாம். மட்டன் எல்லாத்தையும் சேர்த்த பிறகு இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை ஸ்லோவில் வச்சு இது எல்லாத்தையும் வந்து குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ மட்டனை வந்து 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இது போல் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்ட பிறகு இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம குழம்பு மாதிரி செய்ய போகிறதுல மட்டன் நவாபி வந்து ஒரு செமி கிரேவி தான், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மட்டன் வேகும் போதிலே அதிலிருந்து கொஞ்சம் தண்ணி வரும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது போல் தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருந்ததுனால கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு குக்கர் மூடி போட்டுட்டு இதை வந்து ஒரு 5லேருந்து 6 விசில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மட்டன் வந்து 5-6 விசில் விட்டாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து மட்டன் நவாபி ரெடி ஆயிருச்சு. நம்ம ஊற்றின தண்ணியோட அளவும் கரெக்டாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து மட்டன் நவாபி ரெடி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதில் நம்ம கடைசியாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை மட்டும் சேர்த்துட்டு நாம் இறக்கிடலாம். இப்போ சூப்பரான மட்டன் நவாபி ரெடி.
இப்போ சூப்பரான மட்டன் நவாபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.